வெல்கம் டு லேட்டஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் கிரேவி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு கப் வெங்காயமும் குடமிளகாவும் டைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சாட் சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சம் கொத்தமல்லி, பொடியாக நறுக்கிய பூண்டு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, அதோட ஒரு கப் காலிஃப்ளவரை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே காலிஃப்ளவரை ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அதோட 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் நம்ம தேவையான பொருட்கள். இப்போ நம்ம காலிஃப்ளவரை முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு காலிஃப்ளவர் ரொம்பவே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இது நீங்கள் வெறும் 65 குக் பண்ணுறப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணி சர்வ் பண்ணலாம். நம்ம கடையில் வாங்குகிற கோபி 65 மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம மஞ்சூரியன் பேஸ் ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதோட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, வெங்காயம், குடமிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் கலர் மாறிட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் எடுத்து வச்சிருக்கிற ரெட் சாட் சாஸை சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டிலையே ரெடி பண்ண சாட் சாஸ். இது இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த சாட் சாஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இதோட நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சாஸ் எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். அதே சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் ட்ரை மஞ்சூரியனாக சர்வ் பண்ணிங்கன்னா இப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் குக் ஆக விட்டுட்டு சால்ட்டு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கிரேவி செய்கிறதுனால கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். இதோட நம்ம கொத்தமல்லி இலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த நேரத்தில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா யம்மியாக இருக்கும். எனக்கு கிரேவி ரொம்ப திக்காய் வந்துடுச்சு. ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது இன்னமும் கொஞ்சம் நேரம் குக் ஆக போகுது. இதை மூடி விட்டுடலாம். இது ஒரு 3 நிமிஷம் குக் ஆகட்டும். வாவ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம கோபி மஞ்சூரியன் கிரேவி ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆயாச்சுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. இன்றைக்கி நான் இதை சப்பாத்தியோட சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்ம சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது ருமாலி ரோட்டி ஸ்டைலில் நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் கிரேவி ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆயாச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். வாவ், யம்மியாக இருக்குங்க. அப்படியே நம்ம ஹோட்டலில் வாங்குகிற டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீட்டிலேயே நீங்களே சுலபமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் கிரேவி செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு ரெட் சாட் சாஸ் மற்றும் சப்பாத்தி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரியே நிறைய லேட்டஸ்ட் ரெசிபீஸ் பார்க்குறதுக்காக லேட்டஸ்ட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.